வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு தேதி 3/5/2026. இப்போ 4 பிள்ளைகள் பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க. பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு போக ஒவ்வொரு பிள்ளையும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கவர் இருக்கு, ஒரு சின்ன கவர், ஒரு ப்ரெசன்டேஷன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கவரில் வச்சு அதை கொடுப்பாங்க. அந்த கவர் இருக்குது. அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது, கவர் இருக்கிற இடத்த காட்டணும். அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு கவரை தொடக்கூடாது, சொல்லணும். இதுவா? சரி, தொட வேண்டாம். அதுக்குள்ள என்ன இருக்கு? காசு, கரன்சி நோட். கரன்சி இருக்கா? கரன்சியா? சரி. இங்க ஒரு ஐயா வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காங்க. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு? மேல் சட்டை என்ன கலர்? இங்க வா, வந்து உட்கார். வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காங்க. மேல் சட்டை என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்க? வெள்ளை கலர்ல தான் போட்டு. வெள்ளை கலரா? சரி. அந்த ஐயா கையில என்னமோ வச்சிருக்காரு. என்னது? தொடக்கூடாது, தொடாம முன்னால இருந்துக்காங்க. கரன்சியா? அப்படியா? கரன்சியா? கரன்சின்னா எவ்வளவு ரூபா கரன்சி? 100. 100ஆ? 100ன்னா எத்தனை நோட் இருக்கு? 2 நோட் இருக்கு. 100 rupees 2 நோட் இருக்கு. ஏதாச்சும் ஒரு நோட்டினுடைய சீரியல் நம்பர் சொல்லிட்டோம்னா அந்த நோட்டு உனக்கு தான். அதில் எத்தனை நோட் இருக்கோ அத்தனை நோட்டும் உனக்கு தான். ஏதாச்சும் ஒரு நோட்டினுடைய சீரியல் நம்பர் சொல்லிட்டேன்னா அந்த நோட்டு பூரா உனக்கு தான். 2 நோட் இருக்கிறது வாஸ்தவம் தான். இந்த 2 நோட்டில் ஏதாச்சும் ஒரு நோட்டினுடைய சீரியல் நம்பர் சொல்லிட்டேன்னா அந்த 2 நோட்டும் உனக்கு தான். சொல்லலாம், ஆனால் நீ தொட விட மாட்டேன். 97 97 0 8 9708 6 6 66. சரி, சரிதானா? சரி. அந்த ஐயா என்ன குறிக்கோளோட இங்க வந்திருக்கார்? இந்த நோட்டு வச்சிருந்த ஐயா என்ன குறிக்கோளோட வந்திருக்கார்? இங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க. சரி, வேலை விஷயமா வந்திருக்காரு. ஏதோ ஒரு வேலை விஷயமா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பேன். ரைட், உட்கார். இப்போ இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கும் இப்போ நான் கேட்க போறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ அடுத்த எலெக்ஷன்ல இப்போ நாளைக்கு நேரத்துக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும். 4 கட்சி, ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே, இன்னொன்று தாவேகா விஜய் கட்சி, இன்னொன்று சீமான் கட்சி. இந்த 4 கட்சியில யார் ஜெயிப்பாங்க? ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும். எத்தனை சீட்டு, கரெக்டா எத்தனை சீட்டுன்னு சொல்லணும். எந்த கட்சி எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பாங்க சொன்னா உனக்கு 500 ரூபாய். டிவிக்கே எத்தனை நம்பர்? 100. 100ஆ? 100 அப்ராக்சிமேட்டா 100. டிவிக்கே 100. வெளியே வச்சுக்க சார். கண்ணு திறந்துடாது. அப்போ டிவிக்கே தான் ஆட்சி அமைக்குதா? அப்படிதான் தோணும். சரி, ரைட், பரவாயில்ல, சந்தோஷம். லக்ஸாவுடைய கண்ணாடி வீட்டுக்குள்ளே எங்கேயோ வச்சுட்டா, தெரியல. லக்ஸா, என் பேத்தி லக்ஸாவுடைய கண்ணாடி பிரேம் ரோஸ் கலர்ல இருக்குமா? ரோஸ் கலர்ல இருக்குமா?
ம். என்ன அது எங்கேயோ வச்சுட்டா தெரியல, எங்க இருக்கு? அவ ஏதோ ஒரு பேக்குள்ள வச்சிருக்கான். பேக்குக்குள்ளையா? பேக் பேக்குக்குள்ள வீட்டுலயா வெளியவா? அது இருக்கிற இடம் ரெண்டு இடம், ஒண்ணு வீடா இல்ல அவங்க அம்மா கடையா? வீடுதான். வீட்டுக்குள்ளே ஏதோ பேக்குள்ள இருக்கு. சரி, சந்தோஷம். ரைட். இப்போ கண்ணை திறந்து அந்த ஐயா தான், வெள்ளை கலர் வேஷ்டி வெள்ளை கலர் சட்டை. நீ சொல்லிட்ட அவர் என்ன குறிக்கோளோட வந்தாருன்னு சொல்லிட்டே ஜெயிச்சிட்டேன். இந்த ரெண்டு நோட்டுலையும் ஒரு நோட் சீரியல் நம்பர் சொல்லிட்டேன். இப்போ எவ்வளவு தூரம் நீங்க முன்னேறி இருக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ இதுக்கு முன்னால நோட்டை தொட்டு தடை சொல்றதுக்கும் இப்போ தடை சொல்றதுக்கும் எவ்வளவு முன்னேறி இருக்கிறீங்க. இன்னும் லெவல் நிறைய போகணும். இப்போ பேப்பர் இப்படிதான் மடிச்சு வச்சிருப்பேன், இப்படி காட்ட மாட்டேன். உள்ள 100 ரூபா நோட்டு இருக்குது, இந்த சீரியல் நம்பர் கரெக்டா. அப்படின்னா தான் நம்ம உலக லெவல்ல ஜெயிக்க முடியும். இந்தியா லெவல்ல இல்லை, இந்தியா லெவல்ல ஜெயிச்சிட்டீங்க, உலக லெவல்ல. சரி, இப்போ ரெண்டு விஷயம். நாளைக்கு எந்த கட்சி ஜெயிக்க முடியும்? நீயும் தாவேக்கா சொல்லியிருக்க, நீ 100 சீட் சொல்லியிருக்க, இவரும் தாவேக்கா சொல்லியிருக்காரு, இவரும் 100 தான். தாவேக்கா வேற கட்சியே இங்க வரல. நம்ம எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு டூல் நமக்குள்ளேயே இருக்குது. அதுதான் ஏன் ஆழ்மனம். நம்ம எண்ணம் போல் நம்மளை நினைச்ச இடத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய அபாரமான ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கிறது. அதுதான் ஆழ்மனம். இந்த பயிற்சி ஒவ்வொரு மாதம் 2வது சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் நடத்துறோம். உங்க பிள்ளைகளும் நல்லா படிக்கணும், நமக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்ம உடல் ரீதியான மன ரீதியான எந்த குறைகளும் இருக்கக்கூடாது யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த பயிற்சிக்கு வந்து படிக்கலாம். முன் அனுமதி பெற்று வரணும். இதுக்கு ஒரு சின்ன தொகை தான் நாங்க வாங்குறோம். சென்னையில் உள்ள பத்மா சக்கரவர்த்தி அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக முற்றிலும் குணமடைந்து விட்டார்கள். அவர்களை குணப்படுத்திய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, சக்திக்கு நன்றி. சக்கரவர்த்தி அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக குணமடைந்து விட்டார்கள். அவர்களை முழுவதுமாக குணப்படுத்திய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, நன்றி, இறை சக்திக்கு நன்றி. சென்னையில் உள்ள ஐயாசாமி ஐயா அவர்களின் மனைவி லைலா அம்மா உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மன ரீதியாக முற்றிலும் குணமடைந்து விட்டார்கள். அவர்களை குணப்படுத்திய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஆழ்மன சக்திக்கு நன்றி, இறை சக்திக்கு நன்றி. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.